வணக்க மக்களே. கடந்த சில நாட்களா சோஷியல் மீடியாவில் அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம்னா அது நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் கொடுத்த சமீபத்திய இன்டர்வியூ தான். இதுதான் என்னோட முதல் இன்டர்வியூ அப்படின்னு மனசு விட்டு சஞ்சய் பேசின பல விஷயங்கள் இப்போ இணையத்துல ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை கண்டுக்கல, மகன் கூட பேசுறது இல்ல, குடும்பத்தை தனியா விட்டுட்டாரு அப்படின்னு எத்தனையோ வதந்திகளும் தேவையில்லாத பேச்சுகளும் வந்துச்சு. ஆனா இது அத்தனைக்கும் செம்ம பதிலடி கொடுக்கிற மாதிரி சஞ்சய் இந்த நேர்காணல்ல பல உண்மைகளை வெளிப்படையா பேசியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கடந்த கொஞ்ச நாட்களா சமூக வலைதளங்கள்ல விஜயோட குடும்பத்தை பத்தியும் சஞ்சய் பத்தியும் தவறான செய்திகள் பரவிக்கிட்டு இருந்தது. குடும்பத்துக்கு இவ்வளவு கடன் கொடுத்திருக்காரு, அதை எழுதி வச்சிருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வெளியாச்சு. ஆனா இது எதுக்குமே சஞ்சய் எந்தவிதமான தேவையில்லாத கோபத்தையோ சர்ச்சையான பதிலையோ கொடுக்கல. மாறாக எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அது என்னோட அப்பா தான். அப்பா மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னதோடு மட்டுமில்லாம தன்னோட அப்பாவை எந்த அளவுக்கு ரசிக்கிறாரு அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாரு. எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க ரொம்ப சந்தோஷமா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் இருக்கோம்னு ஒரே நேர்காணல்ல எல்லா வதந்திகளுக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சஞ்சய். இந்த நேர்காணல்ல தொகுப்பாளர் சஞ்சய் கிட்ட நீங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா, திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு சஞ்சய் சொன்ன விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு நாள் வீட்டுல யாருக்கும் சொல்லாம காரை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாராம். அந்த நேரத்துல அவர்கிட்ட இருந்த போனும் ஆஃப் ஆயிருச்சான். விஷயமே தெரியாம வீட்டுல எல்லாரும் பதறி போய் இருந்தப்போ வீட்டுக்கு வந்ததும் அம்மா சங்கீதா கிட்ட இருந்து செம்ம அடி வாங்கியிருக்காரு. அம்மாவை பத்தி பேசும்போது அம்மா எப்பவுமே ஒரு ஸ்பை மாதிரி தான், குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நாங்க எங்க போறோம் வாரோம்னு ஒவ்வொன்னையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா கிட்ட வெளிப்படையா சொல்லிடுவேன். ஆனா கடைசியில ஐயோ இது ஏண்டா அம்மா கிட்ட சொன்னோம்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க ரியாக்ஷன் மாறிடும். ஆனா அம்மா எங்களை அவ்வளவு பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க அப்படின்னு தன்னோட சிறுவயது நினைவுகளை ரொம்ப செல்லமா பகிர்ந்துகிட்டாரு ஜேசன் சஞ்சய். சஞ்சய் ஒரு இயக்குனரா களம் இறங்குறதால அவரோட சினிமா ரசனை பத்தியும் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. உங்களுக்கு ரொமான்ஸ் படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ திருச்சிற்றம்பலம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கதையை நாம பார்த்திருக்கவே முடியாது, அவ்வளவு அழகா காதல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்தை பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் முதலா தியேட்டர்ல போய் பார்த்த படம் சூது கவ்வும், அந்த படம் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேர்காணல்ல சஞ்சய் பேசும்போது தான் இயக்க போற படத்துக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா பகிர்ந்துகிட்டாரு. சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாம பரப்பப்பட்ட பல வதந்திகளுக்கு எந்தவித ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா தெளிவா அன்பான வார்த்தைகளால பதிலடி கொடுத்திருக்காரு சஞ்சய். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், அப்பா அம்மாவோட சப்போர்ட் எங்களுக்கு முழுசா இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பா பேசினவங்க அத்தனை பேரையும் யோசிக்க வச்சிருக்காரு. தன்னோட உழைப்பை மட்டும் நம்பி அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட சினிமாவுல இயக்குனரா அடியெடுத்து வைக்கிற சஞ்சய் இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லோருக்கும் பிடிக்கும், தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு மக்கள் கிட்ட அன்பா கேட்டுக்கிட்டாரு. சஞ்சயோட இந்த நேர்காணல் மூலமா விஜய் குடும்பத்தை பத்தின வந்த வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தன்னோட சொந்த முயற்சியில இயக்குனரா ஜெயிக்க துடிக்கும் ஜேசன் சஞ்சய்க்கு சந்தோஷமான வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். சஞ்சயோட இந்த நேர்காணல் பற்றியும் அவரோட இந்த தெளிவான பதிலடி பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.